Hello friends, this is Pushman Lifestyle channel. இது Onecard metal card, India's first metal card. இந்த கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டர் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே உங்கள் அட்ரஸ் இருக்கும். மேலே வந்து எந்த பேங்க்கு இந்த கார்டை இஷ்யூ பண்ணுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஃபெட்ரல் பேங்க்கு, Onecard அந்த சிம்பிள் இருக்குது. சைடில் இஃப் நாட் டெலிவர்டு நேவி மும்பைலேருந்து வருது. டெலிவர் ஆகணுன்னா அந்த அட்ரஸுக்கு போயிடும். பேக்கில் அதே டீட்டெயில் தான் இருக்குது. யார் மேனேஜ் பண்ணுறா, யார் இஷ்யூ பண்ணுறா, இந்த டீட்டெயில் இருக்குது. அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணால் இந்த ரோப் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்டு இருக்குது. இதை நான் ஏற்கனவே வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதனால் டியர் ஆகிருக்கு. சப்போஸ் இது டியர் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது நான் ஓப்பன் பண்ணேன். இது ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரான்சாக்ஷனை முடிச்சிட்டேன். சரி, ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி இருக்கும், நம்ம இது கிழிச்சிக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் டேப் டு பே ஆப்ஷன் இருக்குது, ஸ்வைப் டு பே ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இதை எடுத்தால் இங்கே பாருங்கள், இந்த QR கோடை தான் நம்ம ஆப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணோன்னா இங்கே இதில் இருக்கிற கார்டு ஆக்டிவேட் ஆகிடும். இது வந்து Onecard எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், மொபைல் ஆப் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வரும், அதாவது ஒவ்வொரு 50 ரூபாய்க்கும் ₹1 கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்வைப் டு பே ஆப்ஷன் இருக்குது. ஸ்வைப் டு பேனா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம எனி டிரான்சாக்ஷன் மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஏதோ ஒரு மீஷோவில் ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணுறோம்னா நம்மளுக்கு எல்லா கார்டுலேயும் வந்து நான் ஏற்கனவே சிட்டி கார்டு வச்சுருக்கேன். அந்த கார்டில் வந்து ஓடிபி வரும். ஓடிபி ஃபில் பண்ண உடனே டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஆனால் இந்த ஆப்லேருந்து ஸ்வைப் டு பேன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர்லாம் என்ட்ரு பண்ண நெக்ஸ்ட்டு ஸ்வைப் டு பேன்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் ஆப் ஆப் இருக்குல்ல, அதிலேருந்து ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஸ்வைப் டு பேன்னு கொடுத்தா ஓடிபி என்ட்ரு பண்ணாமலே உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுதான் இந்த Onecardல இருக்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது மற்ற கார்டில் இருக்கான்னு தெரியல, நான் இந்த கார்டில் இருக்குது. ஓடிபி ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். Onecard இஎம்ஐ, ஷாப் இன் ஃபுல், பே இன் பார்ட்ஸ்னால் இஎம்ஐ இருக்குது, ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்லைஸ் கார்டு மாரி நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை. இதில் Onecardல இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கார்டை வந்து டெம்பரரி லாக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரிவார்ட்ஸை வந்து நம்ம ரீடீம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமாக இந்த ரிவார்ட்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட்ஸ் கிடையாது. இது வந்து உள்ளே வந்து இந்த கார்டு டீட்டெயில்ஸை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்ட் ஷீட் மாரி இருக்குது. இந்த கார்டு எவ்வளோ வெயிட் இருக்கும், அப்புறம் வந்து டேப் டு பேல எவ்வளோ 5000 வரையும் நம்ம வந்து டேப் டு பேல நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டோட வெயிட் 16 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். we are delighted to enclose your metal credit Onecard weighing 16 கிராம்ஸ் இதோட வெயிட்டு. கார்டை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இதுதான் கார்டு. இதில் இந்த இடத்துல நம்ம நேம் இருக்கும். இது வந்து சிப்பு. இங்கே வந்து வெளியே எடுத்து காமிக்கிறேன். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம நீக்கிட்டு நம்ம இந்த கார்டை வெளியே எடுப்போம். இதில் பாருங்கள், நம்ம நேம் இங்கே வந்து எம்போஸ் ஆகிருக்கும். விசா சிக்னேச்சர்ன்ற சிம்பிள் இருக்குது. இங்கே 1ன்ற சிம்பிள் இருக்குது. இது ஒய்ஃபை டேப் டு பே யூஸ் பண்ணும்போது ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இது சிப்பு. இந்த கார்டோட பேக் சைடு வந்து கார்டு நம்பர், சிவிவி, எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைட்ஸ்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள். கை வந்து கட்டாக வர மாதிரி கிடையாது, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷைனிங் கர்வ்ஸ்லாம் அழகாக கொடுத்துருங்க. ஃபுல்லாக மெட்டல் கார்டு. நான் தட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து பின்னாடி வந்து சிவிவி நம்பர்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு இஷ்யூ பண்ணவங்க யார், இது வந்து ஸ்வைப் பண்ணும்போது யூஸ் ஆகும். பிஓஎஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஏடிஎம் யூஸ் பண்ணி மட்டும் பணம் எடுக்காதீங்க. அதுக்கு வந்து 2.5% கிட்ட இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நான் கை வச்சு மறைச்சுன்னு இருக்கல, இந்த இடத்துல நம்பர், கார்டு நம்பர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கார்டு வந்து எப்படி ஆர்டர் பண்ணணுன்னா
நம்ம வந்து ஒன்கார்டுன்ற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் டீட்டெயில், பேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சிபில் ஸ்கோரை கண்டிப்பாக செக் பண்ணணும். 760க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். லிமிட்டடாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இல்லைனா எஃப்டி ஓப்பன் பண்ணி தான், ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓப்பன் பண்ணி தான் அந்த கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்கோர் வந்து 830 கிட்டே இருந்தது. அதனால எனக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஃபெடரல் பேங்க் டெபிட் கார்டு எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறது அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கு. அன்பாக்சிங் வீடியோ சொல்லியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கை கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தயக்கமும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.